பலருக்கு தண்ணி காட்டிய தமிழகம் விஜய்க்கு எப்படி? பலருக்கு தண்ணி காட்டி தமிழகம் அப்படிங்கிறது நாம சொல்லலை, அது விஜயே சொன்னார் பொதுக்குழு கூட்டத்தில். பொதுவாக விஜய் ஒவ்வொரு கூட்டத்தில் பேசும்போதும் ஏதாவது ஒரு வார்த்தை ரொம்ப ஹைலைட்டாக மீம்ஸ்க்கு போடுற மாதிரியோ இல்லாட்டி அரசியல் தலைவர்களே கலாய்க்கிற மாதிரியோ விஜய் ஏதாவது பேசக்கூடியதை வழக்கம் வச்சிருக்காரு. போன மீட்டிங்கில் பார்க்கும்போது வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அது நிறைய தலைவர்கள்லாம் அவரை வச்சே கலாய்ச்சாங்க. இப்போது இந்த பொதுக்குழு கூட்டம் தாவேக்காவுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசும்போது நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினார். அதில் அவர் சொன்ன விஷயம் ரைமிங்காக என்ன சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா, மோடிஜி பிரதமர் மோடியை பற்றி பேசும்போது ஏன் ஜி அலர்ஜி, தமிழ்நாடு மக்கள்லாம் அலர்ஜி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார். அது இப்போது ஹைலைட்டாக இந்த மீட்டிங்கில் பார்க்கப்படுது. அதாவது நிறைய விஷயங்கள் பேசினார். இது எதுகை முனையாக பார்க்கப்படக்கூடிய வாக்கியமாக இந்த மீட்டிங்கில் இது அமைஞ்சிருக்கு. இப்போது விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசின விஷயம் என்ன, அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, அவருடைய கட்சியின் நிலைப்பாட்டை பற்றி அவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் ஒவ்வொரு மீட்டிலும் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த, ரசிகர்களை உற்சாகப்படுத்த அப்படியே ரைமிங்கோடவும் ரொம்ப ஃபோர்ஸாக பேசுவார். அந்த மாதிரி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கருத்தியலாக இந்த விஜய் இந்த கூட்டத்தில் அவர் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். கட்சி தொடங்கிய மாநாட்டில், தாவேகா அப்படிங்கிற கட்சி தொடங்கிய மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அப்போது ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, தமிழக தாவேகா தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் எங்கள் கூட கூட்டணி வைக்க வராங்களோ அவங்களாம் அதிகார பகிர்வு வழங்கப்படும் அப்படின்னு விஜய் அறிவித்தார். அப்போது திமுக கூட்டணி கட்சிகள்லாம் உடையும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பெரிய கட்சியும் தாவேகாவோட கூட்டணி வைக்கலை. அப்போது அவர் போட்ட அந்த தூண்டில் என்ன ஆனது அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பெரிய கட்சிகள் யாரும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்காதனால இன்னும் ஏதாவது கூடுதலான ஆஃபர்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்கப்படுது. ஆனால் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிற விஜய், எங்கள் தலைமையில் யார் எங்கள் கூட்டணி வராங்களோ அவங்களுக்கு அதிகார பகிர்வு வழங்கப்படும் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் விஜய் உறுதியாக இருக்கார். அப்புறம் அதற்கு பிறகு அவர் அந்த மீட்டிங்கில் பேசப்பட்ட பிறகு பல திரைமறைவில் நிறைய விஷயங்கள்லாம் அரசியல் ரீதியாக காய்கள்லாம் நகர்த்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதில் ஒன்று தான் அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி வைக்கிறதா அப்படிங்கிற தொடர்பான பேச்சு. அதிமுக கூட தாவேக்கா கூட்டணி வைக்கிறாங்க, பவன் கல்யாண் மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் விஜய் அதிமுகவோட கூட்டணி வைத்து சரிபாதி தொகுதிகளை பிரிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு துணை முதலமைச்சராக வந்து அதற்கு அடுத்த தேர்தலில் தனியாக நின்று போட்டிக்கிட்டு மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற பிளான்லாம் இருக்குது. அதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் அது இப்போ இல்லைங்கிறது இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. சில முக்கியமான விஷயங்களும் இது உட்பட சில முக்கியமான விஷயங்களும் விஜய் தெளிவுபடுத்தியிருக்காரு. வழக்கம் போல் திமுக மற்றும் பாஜக குறித்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாலும் கூட இதுக்கு முன்னாடி வரைக்கும் அழுத்தம் திருத்தமாக ஸ்டாலின் பெயரையோ அல்லது பிரதமர் மோடியின் பெயரையோ குறிப்பிட்டு பேசாமல் இருந்தார் விஜய். மாநில அரசு மத்திய அரசு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அது நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது விஜய்க்கு எதிராகவே. யார் பேரையும் குறிப்பிட்டு கட்சியை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட விஜய்க்கு தைரியம் இல்லையே, இவரெல்லாம் எங்கேருந்து அரசியல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம்லாம் முன்வைத்தாங்க. அந்த கடும் விமர்சனங்களுக்கு பிறகு அதுக்கு முடிவு கட்டும் விதமாக இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசும்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. பிரதமர் மோடியின் பெயரையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரையும் குறிப்பிட்டு விஜய் பேசியிருக்காரு. இல்லை அப்படி பேசக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கார் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த கூட்டத்திலையும் அவர் அந்த மாதிரி பேரை குறிப்பிடாமல் மாநில அரசு மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா இன்னும் அவருக்கு எதிரான அந்த விமர்சனம் அதிகமாகி இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு பெயரை சொல்லி அப்படின்னு சொல்கிறத விட அவர் பேரை சொல்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு, வேறு வழி இல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட நம்ம அந்த ஆங்கிளில் கூட நம்ம அதை பார்க்கலாம். அப்படின்னா பேரை குறிப்பிட்டு பேசலை அப்படிங்கிறது தனக்கு எதிரான விமர்சனத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவரே சொன்னார் இல்லையா, மாநில அரசு அப்படின்னா திமுக தான், மத்திய அரசு அப்படின்னா பாஜக தான். மத்திய அரசுனா காங்கிரஸ் இருக்காங்க, மாநில அரசு இப்போ அதிமுக இருக்காங்க. அதில் என்ன பேரை வர சொல்லன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, சரி இப்போ நான் பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது எல்லாரும் விமர்சிக்கிறாங்க நம்ம பேரை சொல்லலை அப்படிங்கிறது. அப்போது இப்போ பேரை சொல்லி அதுக்காக முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னே நம்ம பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் பிரதான எதிர்க்கட்சி அப்படின்னா அதிமுக, அதே போல் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய கட்சியாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ரெண்டு கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது விஜய் என்ன சொல்லியிருக்காரு, திமுக பற்றியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயரை குறிப்பிட்டும் பேசினார். ஆனால் அதிமுக பாஜக தமிழக பாஜக அப்படின்னு வரும்போது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போது இன்னும் தேர்தலையே சந்திக்காத தமிழக வெற்றி கழகம் நேரடியாக கிட்டத்தட்ட
30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்த அதிமுக, தற்போது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, திமுக அதிமுக அப்படின்னு மாற்று அரசியல் முன்னெடுத்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் அதிமுக இடத்துல தாவேக்கா கொண்டு போய் நிறுத்துறாரு அப்படிங்கிறதா இதன் மூலமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. திமுகவுக்கு போட்டி தாவேக்கா தான், எங்கள் 2 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பதன் மூலமாக அதிமுக இடத்துல தாவேக்கா கொண்டு போய் வைக்கிறார் அப்படிங்கிறதா இதன் மூலமாக தெரியுது நமக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டு வந்தார், தமிழகத்தில் பிரதான எதிர்க்கட்சின்னு பார்த்தோம் அப்படின்னா அது பாஜக தான், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இனி அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு உங்களுக்கே தெரியும், அரசியல் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ அதிமுக பாஜகவை விமர்சிக்காமலும் பாஜக அதிமுக விமர்சிக்காமலும் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இனி அண்ணாமலையால் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு போட்டி பாஜக தான் அப்படின்னு சொல்லவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. சரி, இதன் மூலமாக விஜய் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காரு. ஏன்னா திமுகவுக்கு போட்டி தாவேக்கா தான் அப்படின்னு சொல்றதன் மூலமாகவும், அதே போன்று பாஜக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை எதிரி அப்படின்னு பார்க்கும்போது, பாஜக அதிமுக கூட்டணி வைத்தா விஜய் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போதும், அதிமுகவோடு தாவேக்கா கூட்டணி இல்லை, அது தொடர்பாக பேசப்பட்டு வந்த எல்லா வதந்திகளுக்கும் இதன் மூலமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கார் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இதை தாண்டி அரசியல் ரீதியாக விஜய் என்ன பேசியிருக்காருன்னா ஒன்றுமே பேசல. வழக்கம் போல் அந்த மாநிலத்தில் நிலவக்கூடிய பிரச்சனை, அதே போல் திமுக அரசு சாடியும் பாஜக அரசு சாடியும் பேசியிருக்காரு. இந்த மாதிரி சில விஷயங்கள் விஜயுடைய ஒட்டுமொத்த அந்த பேச்சில் நமக்கு அரசியல் ரீதியாக தெரிய வரக்கூடிய விஷயம் இதுதான். சில விஷயங்கள் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. கடுமையான போட்டி அதிமுக இடத்துல தாவேக்கா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. திமுகவோட தாவேக்கா தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சில விஷயங்கள் மட்டுமே குறிப்பிட்டு பேசியிருக்காரு. மற்றபடி அரசியல் ரீதியாக பெரிய அளவில் இல்லை, எப்பவுமே சொல்லப்படக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் விஜயுடைய பேச்சில் இருந்துச்சு. விஜயுடைய அந்த பேச்சை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும், இதே ஃபோர்ஸா இதே ஆக்ரோஷமாக ஒருத்தர் பேசுவார். அவர் யாரும் உங்களுக்கே தெரியும், நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிறாம ரொம்ப ஆக்ரோஷமாக சீமானி மிஞ்சக்கூடிய வகையில் சில இடங்களில் வேணும் உணர்ச்சி பொங்க விஜய் பேசினது ரசிகர்களுக்கு உற்சாகப்படுத்தியது அப்படிங்கிறதுல குதூகலப்படுத்தியிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதே போல் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேசும்போதெல்லாம் அந்த அரங்கமே அதிரக்கூடிய அளவுக்கு கரகோஷம் இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து நீங்கள் நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு விஜய் பேசினார். தொடங்கும் முதல் மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஜய் பதிவு பண்ணி, நாங்கள் அணை போட்டு தடுக்கிறது, தண்ணி வேணால் அணை போட்டு தடுத்துடலாம், அதாவது ஆற்றை வேணால் அணை போட்டு தடுக்கலாம், ஆனால் நாங்கள் காற்று அணை போட்டு தடுக்க முடியாது, அப்படியும் தடுத்தா சாதாரண காற்று அப்படிங்கிறது சூறாவளி காற்றாக மாறும், ஏன் சக்திமிக்க புயலாக கூட மாறும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸாக வீரவசனம் பேசியதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தியது அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. சட்டம் ஒழுங்கு குறித்து விஜய் பேசும்போது, வெளியில் போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களுடைய ஆட்சி சரியாக நடந்தால் ஏன் இதெல்லாம் நடக்க போகுது, இந்த கொடுமைகள்லாம் நடக்காமல் இருக்கும் இல்லையா, அப்போ ஆட்சி சரியில்லை அப்படி, ஆனால் அப்போ கூட நீங்கள் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஆனால் உங்களை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு ரொம்ப கடுமையாக தாக்கி பேசினார். அதுக்கு பிறகு ஒரு பட்டியல் போட்டார். பரந்தூர் போராட்டத்தை தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய போராட்டங்கள் வரைக்கும் விஜய் பட்டியலிட்டு என்னென்ன போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசினார். இதோட முடிச்சுக்கிட்டு அப்படியே மத்திய அரசுக்கு ஜம்ப் ஆகிறாரு விஜய். மத்திய அரசு குறித்தும் சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்து பேசுகிறாரு. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக பேரை சொல்லிட்டேன் அப்படிங்கிறது குறிப்பிட்டார். பேரே சொல்லாமல் இருந்தேன் அப்படின்ற மாதிரி விமர்சனம் சொன்னீங்க, இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரை சொல்லிட்டேன், பிரதமர் மோடி பேரை சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாரு. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லி, ஏன்ஜி தமிழ்நாடு தமிழர்கள் அப்படின்னாலே அலர்ஜி அப்படிங்கிற பேசினார். தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறது, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு பேசின பிறகு அதுக்கு பிறகுதான் கிளைமேக்ஸே வராரு விஜய். தமிழ்நாட்டில் பல பேருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது பல பேருக்கு தண்ணி காட்டிய ஒரு மாநிலம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக காற்று மழை வெயில் இயற்கை யாராலும் தடுக்க முடியாது, அதுபோல தான் என் மக்களுக்கான பணியும் அப்படின்னு சொல்லி விஜய் அவருடைய உரையை முடிக்கிறாரு. இப்போ போன கூட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கிறது ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் பரவிச்சு, அரசியல் தலைவர்கள் அவர் பேரை சொல்லியே கலாய்ச்சாங்க, வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்னு. அப்புறம் இந்த கூட்டத்தில் விஜய் பேசும்போது, ஏன்ஜி
அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி, தமிழ்நாடு தமிழர்கள்னா அலர்ஜி, ஏன்ஜி மோடிஜி அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ரைமிங்காக பேசினார். இந்த மாதிரி விஜயுடைய பேச்சு அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும், அதே சமயத்தில் சில அரசியல் சார்ந்த கருத்துகள், சில விடயங்களை ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு அரசியல் களம் பொறுத்த வரைக்கும் எம்.ஆர். ராதா, எஸ்.எஸ்.ஆர். தொடங்கி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் இப்போது விஜய் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதில் அதிகபட்ச நடிகர்களுக்கு விஜய் சொன்ன மாதிரி தமிழ்நாடு தண்ணி காட்டியிருக்கு. ஆனால் விஜய்க்கு தமிழ்நாடு என்ன பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம தேர்தல் மூலயமா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்பாக அவருடைய மக்கள் சார்ந்த பணிகள்லாம் எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்தாலும் நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். அப்போ தமிழ்நாடு பலருக்கு தண்ணி காட்டியது, அது விஜய்க்கு என்ன பண்ண போகிறது தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.